ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 4:00 எழுந்திரிச்சு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ரொம்ப சூடாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் கூலாகட்டுமே அப்படின்னு ஏசியை போட்டு கூல் பண்ண வச்சுட்டேன். ஸோ துபாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது நமக்கு வந்து தெரியாது. ஸோ போய் பார்த்தா தானே தெரியும். அதனால வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக உட்காந்துட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரல. அதனால் எப்படா விடியும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோமோ அவ்வளோ நாளுக்குள்ள ட்ரெஸ்ஸை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 நாள்னா 3 செட் அந்த மாதிரி மட்டும் எடுத்துட்டேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸாக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டில் ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸு ஒவ்வொருத்தர் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செப்பரேட் கவரில் பேக் பண்ணி வச்சுட்டேன். தென் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு அப்படி தான். ஸோ செப்பரேட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்ட்டு வெஜிடபிள் போட்டு அப்படியே ரைஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பப்படமும் அப்புறமா பொரிச்சிட்டு அது கூட வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸை செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு ஏன்னா கிட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடும்போது அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து போர் அடிக்காது. அதனால் தென் அந்த டீயும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா சூடாக அப்படி ஃப்ளாஸ்கில் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா போகிற வழியில் வந்து இப்போ காஃபி ஷாப்போ அதுக்கப்புறமா நம்ம டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த டெசர்ட் ரோடு தான். நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் வேல போனதுனால ஃபுல்லாக டெசர்ட் ரோடாக இருக்குது. இப்போ நம்ம நார்மல் வந்து அந்த ஊருக்குள்ளே வெளியே போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். பட் அங்கெல்லாம் ஷாப்ஸ் இருக்கும். பேலன்ஸ் பப்படத்தையும் அப்படியே கவரில் போட்டு வச்சுட்டு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து குழம்புலாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஹாப்பி. தென் வீட்டிலேருந்து சடனாக வந்துட்டு 3 டேஸ் நம்ம வந்து வெளியில் போகிறோம் ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு வந்து கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 7:45 ஆகிடுச்சு இங்கேருந்து வீட்டிலேருந்து இறங்கும்போது. ஸோ இதுதாங்க ஒமான் ரோடு. பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். பாப்பா குட்டியும் முடி ஒன்றும் கட்டலை, அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்தாச்சு. அவளோட டால் வந்து வீட்டில் வச்சது கொண்டு கொஞ்சம் டென்ஷனில் உட்காந்துட்டுருக்குறான். ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த எக்ஸ்பிரஸ் வேல வந்து டபுள் சைடு மொத்தம் மவுண்டெயின்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பிக் மவுண்டனாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்மாலாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்குன்னு. ஸோ இந்த மவுண்டெயின்லாம் அப்படியே அந்த சன்லைட் படும்போதுக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே இந்த கோல்டன் கலரில் வந்து தெரியும் அந்த அந்த சாயிலு அப்புறம் ஸ்டோன் எல்லாமே. ஸோ வண்டி வந்து ஓரமாக அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வீட்டில் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம பார்சல் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடும்போது அது டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு போகும்போதும் போர் அடிக்காது நமக்கு. முக்கியமாக இந்த மாதிரி நம்ம லாங் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியோடு போகணும். தனியாக போனோம் அப்படின்னா அந்தளவுக்கு போர் தான் அடிக்கும். ஸோ புதுசாக யாராச்சும் இந்த மாதிரி நீங்கள் மஸ்கட்லேருந்து துபாய்க்கு வந்து ரோடுவே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சேஃபு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே 2 சைடு வியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மவுண்டெயின் தான். மவுண்டெயின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நார்மல் மவுண்டன் இருக்காது. ஃபுல்லாக அப்படியே கலர்ஸாக இருக்கும். ஒவ்வொரு மவுண்டனும் ஒவ்வொரு கலர்ஸாக இருக்கும். அந்த ஸ்டோன் அதுக்கு மேலே ஸ்டோனு குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இது என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த புகை வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னென்னு தெரியல. ஸோ பக்கத்தில் போய் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஒரு ட்ரெய்லர் வந்துட்டு ஜஸ்ட் டர்ன் ஆகிட்டு அப்படியே மொத்தமாக அப்படியே பர்ன் ஆகிக்கிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிஞ்சு டீயும் அப்புறமா ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஸோ எங்கேயாச்சும் இடையில எமர்ஜென்சிக்கு இறங்கணும் அப்படின்னா முடியாது. பெட்ரோல் பங்க் அது மட்டும்தான் எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா எனக்கு இந்த அளவுக்கு தான் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து என்னென்னா அது ஒன் சைடு அப்படியே அந்த சாண்டல் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் இருக்கும். ஸோ இப்படி தான் போகிற வழியில் மொத்தமாக. அப்புறமா ரைட் சைடு வந்து காஃபி ப்ரௌன் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டு அப்படியே டார்க் ப்ரௌன் ஆகும். தென் கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது அந்த கலர் வந்து ஸோ சம்டைம்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும், அப்புறம் க்ரீன் கலராக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் அந்த சாயில் தான். கொஞ்சம் இடத்துல சாயில் மட்டும் இருக்கும், கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே சாயிலுக்கு மேலே ஸ்டோன் பரத்தி வச்சுருந்தா அந்த ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் பரத்தி வச்சு அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே மவுண்டெயின் அந்த அழகாக இருக்கும். அந்த ஹிமாலயா மாதிரி அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வியூஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டே டைம் வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இந்த மாதிரி மார்னிங் டைமு அப்படின்னா ரொம்ப சேஃபு. பட் நம்ம சன்செட் ஆனதுக்கப்புறமா வந்து இதில் ட்ராவல் பண்ணது ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் கழிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் லைட்டே இருக்காது. அப்படியே ரோடு மட்டும்தான் இருக்கும். அதுவும் நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் தூக்கம் வந்துடும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஸோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செமையாக இருக்குது.
ஸோ எல்லாமே சூப்பராக அப்படியே ரசித்து போய்கிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். இடையில வந்து பார்டர் இருந்துச்சு, உமன் பார்டரு. ஸோ அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா 5 இயர்ஸ் உட்கார வச்சுட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆக்சுவலி எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு முதல்ல வந்து விசா வந்து அது நம்பர் வந்துட்டு சேஞ்ச் அது தப்பாக அடிச்சிட்டாங்க. நம்ம வந்து இங்கே வந்து சர்ச் சென்டர்னு தான் கொடுப்போம். ஸோ அங்கேயும் நம்ம வந்து அந்த ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பரும் நம்ம வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க நம்பரும் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணேன், ஒரு 5 ஆர் 6 ஹவர்ஸ் அங்கேயே உட்காந்து எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அங்கே இருந்துட்டு வந்து லீவ் ஆனோம். லீவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா துபாய் பார்டரில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து என்ட்ரி எல்லாம் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே போய்கிட்டு இருந்தோம். போகும்போது பார்த்தா இந்த ஜிபிஎஸ் இருக்கே, அதான் சம்டைம்ஸ் நம்மளை குழப்பி விட்டுருமே. ஸோ அது வந்து குழப்பி விட்டு எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆனோம். நாங்கள் வந்து துபாயில் வந்துட்டு ஹோட்டலில் வந்து சேரும்போது ஈவினிங் வந்து 8:30 ஆகிடுச்சு. ஸோ யாராச்சும் புதுசாக போகிறீங்க அப்படின்னா இந்த விசா எக்ஸ்பிரி டேட்டு, அதுக்கப்புறமா அந்த நம்பரு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. புதுசாக பாஸ்போர்ட் ஏதாச்சும் கிட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா போகும்போது மட்டும் இல்லை, வரும்போதும் எனக்கு அப்படி தான். எப்படி எத்தனை மணிக்கு 5 இயர்ஸ் அங்கேயே உட்காந்துட்டு கிளியர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இதுதாங்க துபாயில் அப்படி என்ட்ராயிடுச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே. ஸோ அப்படியே சன்செட் ஆனதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா வழியெல்லாம் தெரியல. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் நம்ம அங்கே டாக்ஸியை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க பின்னாடி அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி தான் நம்ம வந்து ரூமில் வந்து ரீச் ஆனோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ட்ராவல் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போகும்போது எல்லாமே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு தான் நம்ம டைம் வேணும். இப்போ வந்து நமக்கு இப்போ 3 டேஸ் போட்டோம் அப்படின்னா எனக்கு பத்தல. நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய இடத்த நான் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு. ஸோ துபாயில் வந்து பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. அந்த பில்டிங்ஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பில்டிங்ஸு அப்புறம் லைட்ஸு எல்லாமே ஆக்சுவலி அது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கும். நம்மளாலே அது பார்க்கும்போது நம்ப முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே. ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள்.